அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதியோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு இறைவன் அறிவை அதிகமாக கொடுத்திருந்தாலும் அவனை நல்வழிப்படுத்த பிறரின் வாயிலாக உபதேசங்களும் விதிமுறைகளும் அவனுக்கு தேவைப்படுகின்றன. எனவேதான் எல்லா நாடுகளிலும் குடிமக்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை அவ்வப்போது அந்த நாடுகள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய அறிவை நம்பி அந்நாடு அவற்றை வலியுறுத்தாமல் விட்டுவிட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவனுடைய அறிவு நல்லதையும் தீயதையும் தனித்தனியே பிரித்து காட்டினாலும் அவன் தன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தவறான வழியில் செல்பவனாகவே இருக்கின்றான். இவற்றை கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீக ரீதியில் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும், கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை அவனுக்கு பட்டியலிட்டு கூறுகிறது. இந்த அடிப்படையில் முதியவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை இஸ்லாம் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. அவற்றை பார்ப்போம். முதுமை என்பது மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பலவீனமாகும். முதுமையை எட்டியவர்கள் சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல், தன்னுடைய இயற்கை தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாமல், மூளை குழம்பி முழுக்க முழுக்க ஒரு குழந்தை எப்படி பெற்றோரை சார்ந்து வாழுமோ அது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதனால் இவர்களும் சிரமப்படுவதோடு மற்றவர்களும் இவர்களுக்காக சிரமப்பட வேண்டிய நிலை உருவாகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளாத வயதை தான் அடைந்துவிடக் கூடாது என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் ஹரமி வ அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் என்று பிரார்த்தித்து வந்தார்கள். இறைவா, இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், தள்ளாமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். மேலும் மண்ணறையின் வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இன்னும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள். நாமும் ஒரு நாள் இது போன்ற நிலையை அடைந்தால் பிறருடைய உதவி நமக்கும் தேவைப்படும் என்பதை உணராமல் இன்றைக்கு முதியவர்களை கண்டும் காணாமல் பலர் இருக்கின்றார்கள். பெற்றோர் தான் சிறு குழந்தையாக இருக்கும் போது தன்னை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்காமல், வயது முதிர்ந்த உடன் அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்காமல், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராமல் பலர் தங்கள் பெற்றோரை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பிள்ளைகளின் கவனிப்பில்லாமல் ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் பலர் பிச்சை எடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட ஒரு கோரமான நிகழ்வு ஏற்பட்டது. ரயிலில் பயணித்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை இளைஞர்கள் தூக்கி ரயிலுக்கு வெளியே எறிந்தார்கள். அம்மூதாட்டி இறந்து போனதை செய்திகள் வாயிலாக நாம் அறிந்தோம். முதியவர்களால் ஏற்படும் சிரமங்களை கருதி அவர்களை இப்படி கவனிப்பாரற்று விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வயோதிகத்தை குறிப்பிட்டு கூறி அவர்கள் நலம் பேணுவதை மறந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்கள்.
என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி நீ சீ என கூறாதே, அவ்விருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லையே இருவரிடம் கூறு என்று கூறினார்கள். வயதான பெற்றோரை பெற்று யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் தங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள். இந்த முதியோர் இல்லங்கள் தோன்றுவதற்கு பெரும்பாலும் வீட்டிற்கு மணமகளாக வரும் மருமகள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். தாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது தங்களை தங்கள் பெற்றோர்கள் சிரமம் கருதி அனாதை இல்லத்தில் சேர்த்திருந்தால் தங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் உணர்வதில்லை. மாமியாரை தன்னுடைய தாய் தந்தையரை போல் நினைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அல்லாஹ் கொடுக்கும் நன்மைக்கு நம்மால் அளவு சொல்ல இயலாது. ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டப்பட்டதற்காக ஒரு விபச்சாரம் செய்த